முறுக்கு கைப்பிடி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆனால் அது ரொம்ப கிளியராக இல்லை, மறுபடியும் அப்லோட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நிறைய வியூவர்ஸ் கேட்டுருந்ததுனால இப்போ நான் திரும்பவும் அந்த கைப்பிடி உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இது உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோட இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எது உங்களுக்கு புரியுதோ அதை பார்த்து போடுங்க. டேப் மெஷர்மெண்ட் பார்ப்போம். இது சென்டிமீட்டர் சைட். இது சின்ன குடங்குனால 115 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். 115 சென்டிமீட்டர், 115 சென்டிமீட்டர். ஸ்கேலில் பார்த்திங்கன்னா 3.25 ஸ்கேல் வரும். 1 2 3 பாருங்க 20 பாயிண்ட் வருது. 3.25 ஸ்கேல் எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். இது சின்ன குடை அப்படிங்கிறதுனால நான் ஒரு ஒயர் மட்டும்தான் விட்டுருக்கேன். பெரிய குடைக்கு நம்ம 2 ஒயர் எடுத்துக்கலாம் அல்லது 3 ஒயரும் எடுத்துக்கலாம். இது சின்ன குடை, வெயிட்டும் அதிகமாக எடுக்க போகிறதில்ல, அதனால் நான் ஒரு ஒயர் மட்டும் எடுத்துருக்கேன். உங்கள் தேவைக்கு தக்கன நீங்கள் ஒயர் கூடுதலாக எடுத்துக்கோங்க. இதே மெஷர்மெண்ட், அதாவது சின்ன குடைக்குனா இந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. பெரிய குடைக்கு அப்படின்னா நான் ஹேண்டில் மெஷர்மெண்ட் எல்லாமே மெஷர்மெண்ட்ஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இந்த கூடையை 3 பங்காக டிவைட் பண்ணிவிட்டு ஹேண்டில் போட போகிறோம். இதில் மொத்தம் 15 பூ இருக்குது. கீழே இருந்து கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 15 இருக்கும். அந்த 15 நான் 5ஆக டிவைட் பண்ணியிருக்கேன். அப்போது 3ஆக டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த சைடில் 5 வரும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 மேலேருந்து ஒரு 4 பூ கீழே தள்ளி போட்டிருக்கேன். இது மறுபடியும் சொல்கிறேன், சின்ன குடை அப்படிங்கிறதுனால நான் ஒரே ஒரு ஒயர் தான் கொடுத்துருக்கேன். கூடுதல் ஒயர் கொடுத்தீங்கன்னா கைப்பிடி உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். 2 அல்லது 3 ஒயர் கொடுத்தீங்கன்னா கைப்பிடி இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். எனக்கு ஒரு ஒயர் போதும், அதனால் நான் ஒரு ஒயர் மட்டும் எடுத்திருக்கேன். ஒயரை நல்லா ஈக்குவல் ஷேப்பில் வச்சு ஒன்று போல் இங்கே வர்ற மாதிரி இப்படி போட்டுட்டு, அதுக்கடுத்து ரன்னிங் ஒயர் எடுத்துக்கோங்க. உள்ளுக்குள்ளே கொடுக்குற ஒயர் என்ன கலர்னாலும் கொடுத்துக்கலாம். நான் வயலட் கலர் இருக்கிறதுனால அதே கொடுத்துருக்கேன். இப்போ ரன்னிங் ஒயரை உள்ளே விட்டுட்டுருக்கேன் பாருங்கள். இந்த ரன்னிங் ஒயர் பார்த்திங்களா, இதை எடுத்து இப்படி உள் பக்கமாக விட்டு இங்கே இருந்து மறுபடியும் உள் பக்கமாக விட்டுரும். கொஞ்சம் தூரம் இழுத்துக்கோங்க. இவ்வளோ தூரம் இழுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு தான் போட போகிறோம். ரன்னிங் ஒயர் இவ்வளோ தூரம் கொண்டாந்து விட்டுருக்கேன் பாருங்கள். ஒரு விரல் அகலத்துக்கு கொஞ்சம் தள்ளி மேலே விட்டுட்டு, ரன்னிங் ஒயர் இருக்குல்ல, ரன்னிங் ஒயர் வந்துட்டு தான் இருக்கு. நான் அதை கட் பண்ணலாம் எதுவும் செய்யலை. அந்த ரன்னிங் ஒயரை இப்போ 2 ஒயரையும் பிரித்து தான் நம்ம போடணும். இப்படி இருக்கும். இப்படி இருக்கிறதுல ஃபஸ்ட்டு இப்படி ஒரு சுற்றி இந்த ஒரு ஒயரை மட்டும் உள்ளே கொண்டு வந்துட்டோமா. அதுக்கடுத்து இதில் சின்னதாக ஒரு நாட் க்ரியேட் ஆகிருக்கும். அப்புறம் இந்த ஒயரை அப்படியே திருப்பி இந்த பக்கம் கொண்டாந்துங்க. வலது கையும் இடது கையும் நம்ம மாற்றி மாற்றி போடணும் இந்த கைப்பிடியை பொறுத்தவரை. அடுத்து இந்த பக்கம் பிரித்து வச்சுருக்க ஒயர் எடுத்து இதில் போட்டுடணும். போட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். மறுபடியும் இதை இப்படி மேலே திருப்பி கொண்டு வந்து இந்த ஒயர் இருக்குது பார்த்திங்களா, ரைட் சைடு உள்ள ஒயரை உள்ளே விட்டு வெளியே எடுக்கிறோம். அதுக்கடுத்து மறுபடியும் இங்கே கொண்டாரோம். மறுபடியும் இங்கே கொண்டு வந்து இந்த பக்கமாக லெஃப்ட் சைடு உள்ள ஒயர் எடுத்து இப்படி கொண்டாரோம். இப்படியே தான் நம்ம மேலே வர சுற்றி கொண்டு வர போகிறோம். அதுக்கடுத்து ரைட் சைடு உள்ள ஒயர் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். மறுபடியும் இந்த பக்கம் கொண்டு வந்து ஒரு டேர்ன் பண்ணணும். இடது கைட்டு நீங்கள் டேர்ன் பண்ணணும். நம்ம ரைட் ஹேண்டே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா வராது. லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி லெஃப்ட் சைடு உள்ளது, ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணி ரைட் சைடு உள்ளதை முடிக்கணும். அடுத்து இந்த பக்கம் முடிஞ்ச அளவு கை மறைக்காத அளவுக்கு தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு உள் பக்கமாக இப்படி இருக்கும். இதில் வருது பார்த்திங்களா, இதே மாதிரி வரும். இதை நம்ம போடும்போது என்ன செய்யணும், இப்படி கொஞ்சம் கீழே இறக்கி விட்டுக்கணும், கொஞ்சம் டைட் பண்ணி விட்டுக்கணும்.
இந்த ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணி நம்ம மேலே வர கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதான். போட்டாச்சு. இந்த பக்கம்ல ஒயர் எடுத்து மறுபடியும் சொல்கிறேன், இது சின்ன கூடை அப்படிங்கிறதுனால நான் ஒரு ஒயர் மட்டும் விட்டுருக்கேன். பெரிய கூடைக்கு 2 ஒயர் சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய கூடைக்கு 3 ஒயர் 4 ஒயர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா பின்னல் இதே தான். உள்ளுக்குள்ளே கொடுக்குற அடிஷ்னல் ஒயர் மட்டும் அதிகமாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கைப்பிடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது ஏற்கனவே அப்லோட் பண்ண செகண்ட் மாடலாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆனால் அது ரொம்ப கிளியராக இல்லை, கை அடிக்கடி மறைக்குதுன்னு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் எனக்கு நோட் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் நான் மறுபடியும் இப்போ இந்த வீடியோவை போடுறேன். இது உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த வீடியோ உங்களுக்கு நல்லா புரியுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா ஹேண்டிலை விட நமக்கு அந்த உருண்டை ஹேண்டில் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் எப்போவுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு அடுத்து இது ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னொரு மெத்தடும் இருக்குது. உள்ளுக்குள்ளேயே ஒயர் வச்சு நம்ம பின்னுறோம் பார்த்திங்களா, இந்த இப்படி உள்ளுக்குள்ளே 2 பக்கமும் கொடுத்து பின்னுற அந்த மாடலும் உங்களுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக சொல்லி கொடுத்துருந்தாங்க ஒரு அக்கா. அதுவும் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஈஸின்னு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த உருண்டை ஹேண்டில் தான் ஈஸியாக இருக்கும். முதல்ல பழகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போட்டு படிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த டைம் மேக்ஸிமம் கை மறைக்காத அளவுக்கு தான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்படியே தொடர்ந்து பின்னிட்டு நம்ம கடைசி வரை கொண்டு வந்துடுவோம். வீடியோவை கொஞ்சம் பொறுமையாக ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பார்த்துட்டிங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இதை பார்த்துட்டே போடுங்க. ஒரு 2-3 தடவை கொஞ்சம் திணறலாக இருக்கும், அதுக்கப்புறம் சரியாக வந்துடும். நான் இந்த ஹேண்டில் படிக்கும்போது ஃபஸ்ட்டு என்ன செய்வேன்னா கை மாற்ற மாட்டேன். கை மாற்றாமலே போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் கை மாற்றி போட்டதுக்கப்புறம் தான் சரியாக வந்தது. ஓகே, இதை அப்படியே பின்னி மேலே வர கொண்டு வந்து எண்டிங்கில் கைப்பிடியை எப்படி முடிக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இவ்வளோ தூரம் பின்னியாச்சு. உங்களுக்கு ஹேண்டில் இப்படி வந்திருக்கும். இதை என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் கீழே இப்படி கொஞ்சம் தள்ளி விட்டிங்கன்னா கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும். இப்படியே கொஞ்சம் கீழே தள்ளி விட்டிங்கன்னா டைட்டாகிடும். நல்லா டைட்டாக வரும். இருங்க, இப்படி இழுத்து விட்டுக்கோங்க, டைட்டாக வரும். இது அப்படியே நம்ம மேலே வர பின்னி இந்த ஹேண்டில் முடிச்சுக்கோம் பார்த்திங்களா. இந்த ஹைட் வர்ற வரைக்கும் இந்த ஹேண்டிலை முடிச்சுக்கோம். ஒயர் முழுக்க இப்போ இங்கே வர பின்னி முடிச்சிட்டோம் பாருங்கள். முடித்ததுக்கப்புறமா இந்த ரன்னிங் ஒயர் இருக்குது பார்த்திங்களா, இதை கட் பண்ணி விட்டுடலாம். இந்த ரன்னிங் ஒயர் வச்சு தான் நம்ம பின்னிட்டு வந்தோம். இது முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் விட்டு இப்படி கட் பண்ணி விட்டுடலாம். இனிமேல் நமக்கு ரன்னிங் ஒயர் தேவைப்படாது. இதுக்கடுத்து நம்ம அந்த 2 ஒயரும், அதாவது 2 கைப்பிடியும் கரெக்டான அளவு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்படி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு 2 கைப்பிடியும் கரெக்டாக இருக்கணும். சேமாக இருந்ததுக்கப்புறமா ஏன்னா கைப்பிடி ஒரு கைப்பிடி நீளமாகவும் ஒரு கைப்பிடி கட்டையாக வந்துடக்கூடாது, அதுக்காக. இப்போ நம்ம இந்த சைடு இந்த கேப் நம்ம கரெக்டாக இருந்தால் தான் கைப்பிடி ஒன்று போல் இருக்கும். அதனால் இந்த சைடு கரெக்டாக வச்சுட்டு இதுக்குள்ளே ஒயரை விடுவோம். இதுக்குள்ளே ஒயரை விட்டு உள் பக்கமாக முடிச்சு போட்டுற வேண்டியதான். இப்போ இங்கே உள்ளே நம்ம முடிச்சு போட்டுற வேண்டியதான். உள்ளுக்குள்ளே இப்படி நல்லா இறுக்கி முடிச்சு போட்டுட்டு மீதம் இருக்கிற வயரை உள்ளே சொருகி விட்டுறணும். நல்லா 2 முடிச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுக்குள்ளே இப்படி சொருகி விட்டுறணும். கொஞ்சம் தூரம் சொருகி விட்டுருங்க. நான் 2 பூ தான் சொருகியிருக்கேன். இன்னும் ஒரு 2-3 பூ சொருகி விட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்படி இந்த ஒயரையும் இப்படி உள்ளே சொருகி விட்டுருவோம். ஒரு கொஞ்சம் தூரம் சொருகி விட்டுட்டு அடுத்து இந்த 2 பக்கமும் நம்ம ஒயர் வச்சு கட்டணும். அதே போல் இந்த கைப்பிடியையும் இந்த முடிச்சுக்குள்ளே விட்டு நம்ம கட்டி முடிச்சுவோம்.
இப்போ கைப்பிடி அசையாமல் இருக்கிறதுக்காக மேல் பக்கமாக ஒரு முடிச்சு போட்டு கட்ட போகிறோம். ஒரு ஒயர் வச்சு கட்ட போகிறோம். இதில் கட்டியாச்சு. இதில் எப்படி கட்டுறதுன்னு பார்ப்போம். ஒரு பீஸ் ஒயர் எடுத்துகிட்டு கைப்பிடிக்குள்ளே இப்படி சொருகி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்படி உள் பக்கமாக ஒயரை விடணும். கரெக்டாக. இப்போ உள் பக்கமாக முடிச்சு போட்டு அதையும் சொருகி விட்டோம் அப்படின்னா நமக்கு கைப்பிடி ஃபினிஷ் ஆகிடும். இப்படி முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டுட்டு இந்த ஒயரை இப்படி இதுக்குள்ளே சொருகி விட்டுருவோம். ரெண்டு ஒயரையும் நம்ம உள்ளே சொருகி விட்டோம் அப்படின்னா வெளியே வராது. ஓகே, இப்போ கைப்பிடி கட்டி முடிச்சாச்சு. ஒரே லென்த்தில் கைப்பிடி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நியூ வியூவர்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். ஹேண்டில் பிளேலிஸ்ட் ஏற்கனவே நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இன்னும் நிறைய மாடல்ஸ் கைப்பிடி இருக்குது. அதையும் நீங்கள் வேணும்னா அந்த ஹேண்டில்ஸையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்த ஹேண்டில் மாடல் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ்குள்ளே ஹேண்டில்ஸ் ஒரு 2-3 இருக்குது. அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அந்த ஹேண்டில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பெரிய ஹேண்டில்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது சின்ன குடைங்கிறதுனால ஒரு ஒயர் வச்சு போட்டிருக்கோம். பெரிய குடைக்கு நம்ம இன்னும் 2-3 ஒயர் வச்சு போட்டோம் அப்படின்னா இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு கைப்பிடி.